எந்த ஊர்லயாவது எதிர்க்கட்சி நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு ஆளுங்கட்சியே சிறப்பு ஏற்பாடு செய்து கொடுக்குமா? கூடவே தன்னோட கூட்டணி கட்சியினுடைய பொதுக்கூட்டத்துக்கே அனுமதி மறுக்குமா? அப்படி ஒரு சம்பவம் தான் இங்க நடந்திருக்கு. அத பத்தி நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். திமுகவோட கூட்டணியிலிருந்து விசிகாவை வெளியே அனுப்பிட்டு பாமக உள்ள வர போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலா சமீபத்தில் ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது. அந்த செய்தியை மேலும் உண்மையாக்குற மாதிரி இப்ப திமுக அரசே பாமகவிற்கு ஒரு தூது அனுப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பா பாமகவினுடைய சார்பில் நடைபெறக்கூடிய மகாபலிபுரம் பக்கத்துல திருவிடந்தை அப்படிங்கிற ஊர்ல மிகப்பெரிய அளவிலான சித்திரை முழுநிலவு மாநாடு அப்படிங்கிறது வரக்கூடிய மே 11ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக அரசே பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டிற்கான முன்னேற்பாடு குறித்த ஆய்வு கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வு கூட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசினுடைய ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 4 இடங்களில் பேருந்து நிறுத்தங்களில் முக்கியமான தேவையான இடங்களில் ஒளி விளக்குகள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தினுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆர்டிஓ அவர்களுடைய கையொப்பமோட இந்த கடிதம் ஒன்று வெளியாகிருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது திமுகவானது பாமகவினுடைய மாநாட்டை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, பொதுவாக எதிர்க்கட்சியானது ஒரு மாநாடு போடுறாங்க அப்படின்னா அந்த மாநாட்டிற்கு எந்த வகையெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் பொதுவாக ஆளுங்கட்சியினர் செய்வாங்க. இது நம்ம தாவேக்காக நம்ம தெளிவாக பார்த்துருக்கலாம். இப்போ தாவேக்காவானது விக்கிரவாண்டியில் மாநாடு போடும்போது அந்த பேருந்துகளுக்கான அனுமதி மறுப்பது அப்படிங்கிறதுல அந்த இடத்திற்கே முதல்ல அனுமதி கொடுக்காம பல இடங்களில் அலைக்கழித்து பல சிக்கல்களுக்கு தாவேக்கானர் உள்ளானாங்க. ஸோ இப்படிப்பட்ட மாதிரி தான் ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு கட்சியை மாநாடு போடும்போது இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் இங்கே பாமக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் இன்றளவில் என்டிஏ கூட்டணியில் ஒரு அங்கமாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுகவிற்கு நேர் எதிரான ஒரு கட்சியாக பாமகவை திமுக பார்க்கவில்லை. சமீப காலமாக பாமகவும் அப்படி பார்க்கவில்லை அப்படிங்கிறது ஒரு புரிதலில் தான் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்று பார்த்தீங்கன்னா திமுக அரசானது பாமக மாநாட்டிற்கு சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்து கொடுக்குறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, விசிகாவானது மே 5ஆம் தேதி வணிகர் தினத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று போடுறாங்க. விசிகாவினுடைய வணிகர் குழு நடத்திய அந்த பொதுக்கூட்டத்திற்கு அரசு அனுமதி வழங்கவில்லை. மாறாக ஒரு லாரியின் மீது ஏறி நின்று திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த கூட்டத்துக்கு அனுமதி வழங்கலை அப்படின்னு சொல்லி மேடையிலேயே திருமாவளவன் அவர்கள் புலம்பிய காட்சிகளும் நம்மளுடைய கண்களுக்கு புலப்பட்டன. இன்னைக்கு லாரியில நின்றுட்டு பொதுக்கூட்டம் பேசுறேன். நமக்கு இந்த நிலையை கொடுத்தவங்க வேணா சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நாங்க திருமாவளவனுக்கு பர்மிஷனே கொடுக்கல, மேடை போட நாங்க அனுமதிக்கவே இல்லை, போய் நீ வேணா கண்டெய்னர்ல நின்னுக்கோ லாரியில நின்னுக்கோ எப்படி வேணாலும் பேசிக்கோன்னு சொல்லிட்டேன்னு அவங்க இப்ப டீ குடிச்சிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு ஓப்பனாகவே சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது நமக்கு யாருன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ஆனால் அவர்களை பற்றி எதுவும் பேசாதீங்க, இப்படி தான் பண்ணுவாங்க, நம்ம கடந்து போவோம்னு சொல்லி அவருடைய பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்படலை. இத்தனைக்கும் அந்த ஆளுந்தரப்பிற்கு எதிரான கூட்டமும் கிடையாது, வணிகர் குழு சார்பாக நடத்தப்படக்கூடிய கூட்டம் தான். ஆனாலும் அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்படலை. மேலும் தமிழகம் முழுக்க பல இடங்களில் விசிகாவிற்கு கொடிக்கம்பம் நடுவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. நடப்பட்ட கொடிக்கம்பங்கள் பிடிங்கி எரியப்படுகின்றன மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. ஸோ கூட்டணியில் இருந்தாலும் ஒரு பக்கம் விசிகாவிற்கு சிக்கல்களை திமுக ஏற்படுத்துகிறது. இந்த பக்கம் பாமகவிற்கு ஒரு வரவேற்பு, ஒரு தூது செய்தியை ஸ்டாலின் அவர்கள் அனுப்புறாருங்கிற மாதிரி பார்க்கப்படுது. இப்போ இன்னொரு செய்தியை பார்த்தோம் அப்படின்னா, பாமகவினுடைய தலைவர் ஜி.கே. மணி அவர்களினுடைய இல்ல திருமண விழாவுக்கு ஸ்டாலின் அவர்களே நேரடியாக கலந்து கொள்றாரு. சரி, இப்படிதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜி.கே. மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலேயே கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் வேண்டும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிட்டாருங்க. ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அவர் பெயரில் அமைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இங்கே நானும் சில நண்பர்களும் விதி 55 கீழே கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். என்ன பாமக சார்பாக திமுக தலைவருக்கு ஒரு பல்கலைக்கழக பெயரில் வைக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவருடைய கோரிக்கையை ஏற்று ஸ்டாலின் அவர்களும் கும்பகோணத்தில் கலைஞருக்கு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறாங்க. ஸோ இப்படியாக திமுகவும் பாமகவும் கிட்டத்தட்ட ரொம்பவே நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இது விசிகாவிற்கு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த முறை நம்ம 6 சீட்டு தான் வாங்கி போட்டுக்கிட்டோம், இந்த முறை ஒரு 20 சீட்டு வரைக்கும் கேட்போம் அப்படின்னு சொல்லி சிறுத்தைகள்லாம் ரொம்ப ஆவலாக காத்திருந்த சூழலில் இப்போ இது மாதிரி பாமக உள்ள வர்றாங்க அப்படிங்கும்போது இப்போ விசிகாவால் இங்கேருந்து வெளியும் போக முடியாது. ஏன்னா அந்த கூட்டணியில் அதிமுக பாஜக ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க. அப்போ அந்த ஆப்ஷனும் க்ளோஸு. ஏற்கனவே தாவேகா கதவை திறந்து வச்சுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தார். இவராகவே தாவேகாவை பற்றி தவறாக பேசி அந்த ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணி விட்டார். இப்போ திமுக விட்டால் வெளியே போகிறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்கிற பட்சத்தில்
திமுக, பாமக இடையே வந்து ஒரு கூட்டணி வர்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. ஒன்று திருமாவளவன் அவர்கள் ஒரு குறைந்த சீட்டுகளுக்காகவே திமுக ல இருக்க வேண்டிய சூழல். இல்ல வெளிய போனாங்க அப்படின்னா, எங்கேயுமே டிமாண்ட் இல்லாத ஒரு சூழல் தான் திருமாவளவன் அவர்களுக்கு இப்போதைக்கு இருக்கு. பார்க்கலாம் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையை எப்படி கையாள்றாரு அப்படின்னு.